அன்புக்கினிய மருத்துவர் ஐயா அவர்களே, அவருடைய ஏற்பாட்டு உதவியினாலே இங்கே குழுமியிருக்கின்ற அறிவறியும் பண்புமிக்க பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்ததிலே மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். சென்ற முறையிலே நாம் பார்த்தபடி ஐயா அவர்கள் அதை நினைவுபடுத்தி சொன்னார்கள். ஓங்காரம் என்கிறது நான் சொன்னேன், அது மூலமான என்ன ஒளி இருக்கிறது, ஒளி தத்துவம் இருக்கிறது, ஒளி பொருள் இருக்கிறது. அது நாம கேட்கிற ஒளிகள் எல்லாம் அதை சார்ந்துதான் வருகின்றன, அதை அடித்தளமாக அடிப்படையாக கொண்டுதான் வருகின்றன. அப்போ ஒன்றை தேடும் போது இது எதிலிருந்து வருகிறது, இதுக்கு எது மூலம், இதுக்கு எது மூலம் அப்படின்னு தேடிட்டே போனோம்னா எது மூலமா இருக்கிறதோ அந்த மூலத்தை அடையாளப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒளியாலேயே அதை ஓம் என்று சொன்னார், ஓரெழுத்து என்று சொன்னார். அந்த இம்மில் கேட்பீங்க, ரெண்டு எழுத்து. தமிழ் கவிதை மரபில புள்ளி எழுத்து கணக்கில் இல்லை, சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு எழுத்தா சேர்க்க மாட்டாங்க, புள்ளி இல்லாத எழுத்து தான் சேர்ப்பாங்க. அந்த அடிப்படையில் ஓம் என்கிறது ஓரெழுத்து மந்திரம். அது எல்லாவற்றுக்கும் மூலமா இருப்பதனாலே மூல மந்திரம் என்று சொல்லணும். இந்த மூலம் என்பது எப்படின்னா, ஒரு செடி, ஒரு மரம், ஏதோ ஒரு தாவரம், அதுக்கு எது மூலம், அதோடைய வித்து தான் மூலம். அந்த வித்து என்பதுக்கு சமஸ்கிருதத்தில் பீஜம் என்று சொல்வார். அதனால பீஜ மந்திரம் என்று சொல்றோம். அப்ப இது மொழி வேறுபாடை தவிர கருத்து வேறுபாடு கிடையாது. அது அவர்கள் மரபிலே சொல்லுவோம். இந்த ஒன்றாய் இருக்கிற ஓர் எழுத்து என்பதை அதை மூன்று கூறாக, மூன்று அங்கமாக பார்க்கின்ற பொழுது அகரம், உகரம், மகரம் என்று சொல்வார். அதான் அ, உ, இம் என்று சொல்லுவார். இது அடையாளப்படுத்தியதை ஒழிய இதுவே நம்முடைய என்ன சொல்வது, அது மாற்ற முடியாத, இதுதான் அவருடைய உருவம். இப்ப ஐயாவை பார்க்கிறோம், இந்த பிறப்பில் இதுதான் இவருடைய உருவம். இந்த அகவையில இன்றைக்கு பார்க்கிறோம், இது நாளைக்கு பார்த்தாலும் அடிப்படை உருவத்தில் மாற்றம் இல்லை. அப்படி போல நிலைப்படுத்தி விட்ட ஒன்றாக அது இருக்காது. அதுக்கு உள்ளால மறைப்பொருள் இருக்கிறது, மறைவான கருத்துக்கள் இன்னும் இருக்கின்றன. அவை நீங்கள் வாழ்க்கையிலே ஈடுபட அதுக்கு தான் பிறப்பு இருக்கிறது. இந்த பிறப்பு இருந்து கொண்டு, இந்த பிறப்பிலே நாம் செயல்பட்டு இயங்கிக் கொண்டு இருப்பதை பிறவி பெருங்கடல் என்று சொல்றார். இது ஒரு பிறப்பில இரு பிறப்பில அமைகின்ற அறிவும் அல்ல, பல பிறப்புகள் என்பது இருக்கின்றன. அவை நம்முடைய ரெண்டு அடிப்படையில் பார்த்தா மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றார் கட்டின்னு சொல்லுவார். கயிறு கட்டுனா கட்டப்பட்ட பொருள் ஓட முடியாது, அதுல தான் சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நாம் அறம் என்கின்ற ஒரு உணர்வாலும் பாவம் என்கின்ற இன்னொரு அதுக்கு எதிர்மாறான அறம் மரம் என்று வழக்கத்துல சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் அதை ரெண்டாவது அவர் பாட்டு வசதிக்கு அவர் எழுதியிருக்கிறார். அறம் பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி இந்த உயிர்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுகின்றன. இதுல அறம் மரம் என்று வருகிற நிலை ஐந்தறிவு உயிர்களுக்கு அவ்வளவு அதிகமா நாம் அதை காரணமாக்கி சொல்வதற்கு இல்லை. ஆறாவது அறிவுல தான் அது வேறு பிரித்து பகுத்து பார்க்கின்ற ஒரு பக்குவம், ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த அறிவு உள்ள பிறப்பு மாந்த பிறப்பு. சிலருக்கு உடம்பு கிடைத்து விட்டது, ஆனால் அந்த அறிவை செயல்படுத்திக் கொள்ளுகிற நிலை அவங்க கிட்ட அவ்வளவு முழுமை அடையாம இருக்கும். கொஞ்சம் வந்திருக்கும் லேசா, பிறப்பு மனித பிறப்பு வந்துட்டார், ஆனா மனமும் அந்த பண்பில வரல. அந்த நிலைக்கு போறதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்றாரு, மனசுல மாசு இருந்தா அந்த அறிவை துளங்காது. மாசு என்பது இருட்டு, அதுக்கு நேர் இதானது ஒளி வெளிச்சம். இது என்னன்னு சொல்றாங்கன்னா, உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை, உணர்ந்து கொள்ள முடியாத நிலை. உணர்ந்து கொள்ள முடியாத நிலை தடைப்பட்ட நிலை. அந்த தடை என்பது அது உணர்த்துவதற்கு எப்படிப்பட்ட தடைனா, அது இருட்டு மாதிரி. எப்படி இருட்டு தன்னுடைய நிறத்தை கருமையா அப்படியே வேற எதையும் காட்டாது, தன்னை நிறத்தை மட்டும் காட்டி தன்னை தான் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கும். அது விலகினால், ஒளி வந்தால் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே தெரியும். இது அன்றாட நிலையில இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆறாவது அறிவு உடையவர்களா சொல்லிக் கொள்ளுகின்ற மக்கள், அவர்களுடைய அறிவில தூய்மை வர வேண்டும். அதுல அழுக்கு மாசு வஞ்சகம் இருந்தால் அது சரியாது. அறிவும் உணர்வும் சேர்ந்துதான் இருக்கிறது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி, அது இந்த பக்கம் இருக்கும், அது இருக்கும். எனக்கு இந்த பக்கம் வேண்டாம், அந்த பக்கம் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது.
அது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். அறிவும் உணர்வும் சேர்ந்தே தான் இருக்கும். இத பக்குவத்துல உயர்ந்து போகும்போது அந்த உணர்வை போதம் என்று சொல்லுவார். போதம். அதனால தான் சிவஞான போதம்னு நூலுக்கு பேர் வந்து. அது மெய் உணர்வை சார்ந்து செல்வது. முன்ன சாதாரணமா இருக்கின்ற பொழுது அது நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரணமான ஒரு கல்வி, ஒரு பேச்சில் சொல்லுவாங்க ஏட்டு சுரக்காய். இப்ப ஒரு பேர் ஏடு, படிக்கிற ஏடுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே வந்து ஏட்டை சுரக்காய், முத்தி போன சுரக்காய். ஏட்டை சுரக்காய் கறிக்கு உதவாது, கறிக்கு ஆகாது என்று சொல்லுவார்கள். அப்படி மக்கள் இந்த மெய்ப்பொருள் தன்மை அடையணுன்ற பொழுது 5 உணர்வு இருக்கு அவங்க கிட்ட. 5 புலன்கள் வழியாக அவன் அதை பார்த்து அனுபவிச்சு மக்கள் தொடர்ந்து செயல்படுத்துறாங்க. அதை பாவித்து கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த 6வது அவன் பாவிக்க மறுக்கிறான். இந்த 5லயே அவன் ரொம்ப இன்பம் சுகமா இருக்கிறான். அது போதும்ன்றான். விலங்குக்கு இது என்ன அப்படின்னு தேர்ந்தெடுத்து சூழலை அமைப்பது, மாற்றுவது அதெல்லாம் புரியாது. அதுவும் நல்லா சாப்பிடும், சமைக்க தெரியாது. ஆனா நம்மளும் நல்லா சாப்பிடும், நமக்கு சமைக்க தெரியும். சமைச்சாலும் கூட இது உடம்புக்கு கெடுதல்னா கூட என்ன பண்ணுவோம், என்ன வந்துற போது. இப்ப இனிப்பு நீர் உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, பரவ 2 மாத்திரை கூட போட்டுப்போம், முடிஞ்சு போச்சு, எல்லாம் போயிடும், எல்லாம் பாவக்காய் மாத்திரை இருக்கு சாப்பிடுவோம், இப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லிக் கொள்றது போல. ஏன் அவ்வளவு ஆசை, அவ்வளவு நாட்டம். அப்ப இந்த நாட்டம், இந்த ஆசை என்பது நம்மள ஒரு நிலையில நிக்க விடாம, நமக்கு தெரியும், தெரிந்து நாமே அதுக்கு ஒரு அமைதியை சொல்லிக் கொள்கிறோம். பரவாயில்ல 2 மாத்திரை போட்டுருவோம். அப்படி போலத்தான் எல்லா நிலையிலையும் நாம வந்து ஒரு நெறிக்குள்ள வருகின்ற பொழுது இந்த 5 அறிவு சார்ந்த ஈர்ப்புகள் அதிகம், கவர்ச்சிகள் அதிகம். அது நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. அதுல தான் நான் போனோம்னா எப்படின்னா, அத புயல் காற்று, சூறை காற்று மாதிரி போனவன் தான். சுழல் கடல்ல, நீர் சுழல் அகப்பட்டவன் கப்பலே காணா போயிடும். பர்முடா ட்ரையாங்கிள் நம்ம தெரியும், அங்க போனாலே காணா போயிடுது இல்லைங்களா. அங்குள்ள ஈர்ப்பு நிலை என்பதெல்லாம் பற்றி பலவாறு நம்ம படிச்சிருக்கிறோம். இது போலதான் நம்முடைய உணர்வே நமக்கு எதிராக நாம தான் திருப்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி திருப்புவது எதுனா ஒரு கவர்ச்சி உண்டாகிறது, ஆசை என்று நம்ம அதை, எது எனக்கு ஆசை, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றே மாதிரி தான் ஆசை இருக்குன்னு அவசியம் இல்லை. அத அந்த நிலையில் தான் மாசு என்று அதுல இருந்து உண்டாகிற தீங்குகள். இந்த தீங்கு வெளியே தெரியாது, அது மனத்துக்குள்ளாகவே இருக்கிறது. அதனால தான் மனத்துக்கு மாசுன்னு சொல்ற. அது நுணுக்கமானது. அப்படி அதை போய் கையில பிடிக்க முடியாது. இருட்டை போய் எப்படி கையில பிடிக்கிறது, இருட்டை பார்க்கலாம், நீங்க பிடிக்க முடியாது. அந்த மாதிரியாக உணர்வுக்குள்ள ஏற்படுகிறது தன்மையெல்லாம். இதிலிருந்து விடுதலை காண வேண்டும் என்ற அந்த 6வது அறிவு வேலை செய்கிற பொழுது அவர்கள் சில ஒழுங்குக்குள்ள வர வேண்டியிருக்கிறது. சில ஒழுக்கங்களை அவர்கள் உருவாக்கி அதை தொடர்ந்து கடைபிடித்து பழக வேண்டியிருக்கிறது. அப்படி பழகும் பொழுது இந்த புலன் எல்லாம் வந்து கண்ட போக்குல ஓடாம ஒரு ஒழுங்குக்குள்ள அதுவும் மெதுவா கட்டுப்பட்டு வருது. இந்த கட்டுப்பட்டு வருகின்ற பொழுது அதான் புலன் அடக்கம்னு சொல்றோம். இந்த புலன் அடக்கம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா தான் இந்த 6வது அறிவு என்பது நமக்கு ஒழுங்கா பயன்படும். இருக்கு, பயன்படுத்த முடியல, இந்த கவர்ச்சி இழுத்துக்கிட்டு போகுது. அதான் ஆகினால இதை பற்றிய ஒரு உண்மையெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது இது எதுல வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், ஒன்ன குடைஞ்சு தேடுகிற பொழுது மூலத்தை ஓம் என்று ஒரு குறியீட்டால உணர்த்தினார். ஒளியால வந்ததை உருவத்தாலும் காட்டினார். அதுதான் ஓ என்ற நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் எழுத்து. இந்த எழுத்து ஓர் எழுத்துன்னு சொல்லுது. அந்த ஓர் எழுத்துக்குள்ளே அதனுடைய 3 கூறுகள் சொல்லப்படுகிறது. உயிர் வாழ்க்கையினுடைய இயக்கம் என்பது தோன்றுதல், இருத்தல், மறைதல் என்பது. அப்ப இந்த 3 நிலைகளையும் வந்து அவை குறிக்கிறது ஒரு நிலை. அதுக்கு மேல இன்னும் போனா ஆ உ என்கிற இந்த தமிழ்ல வந்து ஆ வந்து 8, இந்த ஆன்ற வடிவம் எழுதுறமே அது 8 நம்பர், எண் 8. ஊ வந்து 2. இந்த உடம்பில இந்த இயக்கத்தை இயற்கையில் அண்டத்துல என்ன தெரியுதோ அதே அமைப்பு, அதே சிஸ்டம், அதே முறைமை என்பது இந்த உடம்போடு அமைந்திருக்கிறது என்று நம்ம முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்லிட்டு இந்த உடம்புக்குள்ள வெப்பையும் குளிர்ச்சி, வெப்பமும் குளிர்ச்சியுமாக. அப்போ வெப்பத்துக்கு அடையாளமா கதிரவன் சூரியன், குளிர்ச்சிக்கு அடையாளமா நிலம். அப்படின்னா அவையும் அந்த பண்புகள்ல தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பண்புகளை உடம்புல கொண்டாந்து காற்று என்று வருகிற பொழுதும் அந்த 2 நிலையும் இருக்கிறது. அது என்ன சொன்னாங்க, கலை என்று சொன்னாங்க, சந்திர கலை என்று சொன்னார்கள், இது சூரிய கலை என்று சொன்னார்கள். நடுவில் 3வதாக ஒன்று கண்டார்கள், அதை அழல், நெருப்பு
அக்கினி என்று வடமொழியில சொல்லுவாங்க. ஆக இந்த மூன்று பெரிய நாடிகள் உடம்பை இயக்குகின்ற இவற்றை அது அறிவியல் முறையில பார்த்தா அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரோ சேராதவரோ எல்லாருக்கும் அதுதான் இருக்கு. இதுதான் நம்ம முன்னோர்கள் கண்டறிந்த அந்த இயற்கை பொதுமை. அந்த இயற்கை பொதுமையை எந்த மதத்துக்கு நான் இந்த மதம் இல்லை, நீ வேற மதம், நான் வேற மதம், இது இல்லைன்னு சொல்றான். சில சமயங்களில், அதாவது சில மதங்களில் இப்படித்தான் இயற்கை பொதுவை பற்றி சொல்லுகிற உண்மைகள் இருக்கின்றன. ஆனா எல்லா உண்மையும் எல்லா சமயத்திலும் அப்படியே முழுசா இல்லை. இதுல இது சிறப்பா இருக்கும், அதுல அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இந்த கடைக்கு போனா அவனுக்கு மீன் கறி நல்லா வச்சிருப்பான், அந்த கறிக்கு போனா சாம்பார் நல்லா வச்சிருப்பான். அப்படி நம்ம தான் சாப்பிட்ட பிறகு சொல்ற மாதிரி ஒன்றை கடைபிடித்து பழகிய பிறகு இந்த நெறியில இது சிறப்பா சொல்லப்படுகிறது, இஸ்லாத்துல இது நன்றாக இருக்கிறது, சிறப்பா இருக்கிறது, கிறிஸ்துவத்திலே சிறப்பா இருக்கிறது, சைவத்திலே இது சிறப்பா இருக்கிறது அப்படின்னு நாமளும் பட்டறிவு ஒன்று அடைகிறோம். அடைந்த பின்னாடி நாம அதை பற்றி ஒரு முத்திரையும் நம்ம சொல்றோம். அப்ப அனுபவத்தின் அடிப்படையில, பட்டறிவின் அடிப்படையில இந்த அறிவு என்பது கூட மாறலாம், மாறி வருகிறது. அப்படி மாறி மாறி வருகிறது முழுமை பெற்று இருக்கிற ஒரு நிலை கிடையாது. அது ஒரு வளர்கின்ற நிலை. அந்த வளர்கின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது இன்னைக்கு நான் ஓம் என்பதை தெரிந்து கொண்டேன், ஓங்காரத்தின் கூறுகளை ஆ ஊ இம்முன்னு இருக்கிற இந்த மூணை தெரிந்து கொண்டேன், அதனால் எனக்கு எல்லாம் விளங்கி விட்டதுன்னு யாராவது முடிவெடுத்துக் கொள்ளுவார்கள் என்றால் அவர் மிகப்பெரிய தவறு செய்கிறார். ஏன்னா இது தெரிந்து போகிற செய்தி அல்ல, இது வாழ்விலே வருகின்ற ஒன்று. ஆக வாழ்கின்ற வாழ்க்கையிலே எவரிடத்துல இந்த தூய்மை இருக்கிறதோ அவருடைய மாசுகளை அவரால் தான் நீக்கணும். அப்படி நீக்கிக்கொள்ள அவருக்குள்ள இந்த ஒளி துலக்கமாகிறது. அதனால இந்த நெறிக்கு பேரு ஒளி நெறி, வெளிச்சம், ஒளி விளக்கு, ஒளி நெறி என்று பெயர். இத தீப நெறி என்று திருமூலர் சொல்றார். தீப நெறின்ற தீபம், விளக்கு, ஒளி நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பெரியவர்கள் நமக்கு காட்டி இருக்கிற இந்த உண்மைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஐயா அந்த ஓங்காரம் இருக்கும், அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இது ஓடும். சரி, இப்போ ஐயா நல்ல ஒரு தொடக்கத்தை எடுத்து கொடுத்தாரு. ஓங்காரம், ஓம் என்பது ஓங்காரம் என்றும் நாம குறிப்பிடுவோம். ஊமை எழுத்து, பேசா எழுத்து, அது உச்சரித்து கண்டு அடிக்கின்ற ஒன்று அல்ல, அனுபவித்து அறிகின்ற ஒன்று. அதனால அதுக்கு பேர் வச்சான். அது பேசலாம் என்ன, அது ஊமையா இருக்கிறவர் பேச மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி இந்த எழுத்து சும்மா ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நாம அதனுடைய பட்டறிவை, அதனுடைய நுகர்ச்சியை நாம் பெற்றுவிட முடியாது. ஒரு பயிற்சிக்கு அது இருக்கு, மூச்சு கலையில அதெல்லாம் இணைச்சிருக்கிறாங்க. ஆனால் அது மட்டுமே அதனுடைய முழுமையாகி விடாது. அப்போ என்ன, ஒரு எழுத்துலயே 3 எழுத்துன்னு இந்த பாட்டு நினைச்சிருக்கேன். அவரு தேடலினுடைய ஒரு உண்மை, அவருக்கும் அந்த பாட்டு கிடைச்சது. இதை சிவவாக்கியர், சித்தர் சிவவாக்கியருடைய பாட்டுல ஒன்று. அவரு பெரிய சிவநெறியாளர். அதுல உண்மையை தான் அவர் சொல்லுவார், பொய் சொல்றது அவருக்கு பிடிக்காது. நேரடியா போகணும், குறுக்கு வழி, மாற்று வழி, வேற மாதிரி வழியெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் சொல்லிட்டாரு, கடவுளை பாரு, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி முணமுனென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். எங்க இருக்காரு நாதன்? நீ தேடுகிற அந்த நாதன் உன்னுள்ளே இருக்கிறார். அப்ப உன்னை அவர் பிரிஞ்சதே கிடையாது. அவ்வளவு பிரியமானவரை நீ எங்கே போய் தேடுகிறாய்? உனக்கு வெளியில் இருக்கும் பொருளை தேடுகிறாய். நீயே ஒரு பொருள் நிலையில தான் இருக்கிற, உடம்ப சதையும் ரத்தமுமா வச்சுக்கிட்டு. இதோடு இதுல அசிங்கப்படாமல் உன்னோடு கலந்திருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய கருணையாளர். நாரும் உடம்பு என்று நாம சொல்லுவோம். இந்த அழிந்து விடக்கூடிய தன்மைதான் இருக்கிற எல்லா பொருளிலும் அவனுடைய கருணை என்பது பரவி கிடக்கிறது. அவன் கருணையால் எல்லா உயிரிலும் அனைத்து நிற்கின்றான். அந்த கருணையை 2 நிலையில அனுபவிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அது சொன்னா அவரு சிலவற்றை நம்மளுக்கு தண்டனை நிலையில நாம சிலவற்றை பட்டு உணர்வோம். ஆனா அப்படி தடுக்கலன்னு வைங்க, நம்ம கெட்டு நாசமா போயிட்டு அப்புறம் தான் சொல்லணும், நல்ல வேலைப்பா அப்படின்னு, தலைக்கு தலைப்பாவோட போச்சுரா அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிக்குவான். அப்போ இந்த ஓர் எழுத்து
அதுக்குள்ள 3 எழுத்து வரும்போது ஓங்காரத்தை 3 கூறுகளால 3 எழுத்து என்று சொல்ற மரபு உண்டு. ஓங்காரம் என்று அதனுடைய ஒளியை கொண்டு சொல்வது உண்டு. ஊமை எழுத்து என்று அதனுடைய அனுபவ நிலையை சொல்லுவது உண்டு. அதையே இன்னொரு வடிவத்தில் பேசா எழுத்து என்று இருக்கிறது. ஜபிக்கிறோம், ஜபம் என்று சொல்லுவார்கள் சமஸ்கிருதத்தில். அது செபம் என்ற தமிழ் சொல்லு. அது ஜபம் என்று அவன் மொழியில் அவன் எடுத்துக்கொண்டான். கிறிஸ்துவ அன்பர்கள் வந்து ஜபிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஜபம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பைபிள் சார்ந்த கருத்துக்களை கொண்டு அந்த பேர்களை சொல்லி கொண்டு இது பண்ணுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் வந்து இந்த ஜபம் ஜபித்தல் அப்படின்னு வருகிற பொழுது அஜபா என்று சொல்லுவார்கள். ஜபிக்கப்படாதது அஜபா. அஜபா, அஜபா அக்ஷரம். அக்ஷரம்னா எழுத்து. அதுவும் அக்கரம் என்ற தமிழ் சொல் அங்க போய் அக்ஷரம்னு தெரிஞ்சு. அப்ப இப்படி இந்த மூல கருத்துக்களை இதை பற்றிய செய்திகளை நம்ம தேடுகிற பொழுது இதெல்லாம் கிடைக்கும். இதை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே நாம எல்லாம் அறிஞ்சிட்டோம், நான் கடவுள் மயம் ஆயிட்டேன், நான் சிறந்த சிவபக்தன் ஆயிட்டேன், இல்லை இறை அன்பன் ஆயிட்டேன்னு நம்ம நினைச்சு கொள்ளவும் கூடாது. அதுல அந்த உண்மையில வர 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 அடக்கம் வரும். நிறைய நிறைய என்ன பண்ணும், பணிவு வரும். நெல்லு முத்த முத்த அது எப்படி குனியுமோ அந்த மாதிரி அறிவு பெறுகிறதுக்கு அடையாளம் என்னன்னா, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. மறந்துடவே கூடாது. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை. திருவள்ளுவர் சொல்றாரு, நீ உன்னை பெருசு பெருசா நினைச்சுக்கிட்டு பேச ஆற்றல் இருக்கலாம். அந்த ஆற்றல் உன்னிடத்துல இருக்கிறது. நீ அதை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ உனக்கு செய்ய வேண்டியது செய், பிறருக்கு செய்ய வேண்டியதை செய். அதை பற்றி ஏன் நீ பெருமை அடித்துக் கொள்கிறாய்? சாதாரண பேச்சு அதை ஏன் நீ கொண்டு பீற்றிக் கொள்ளுகிறாய் என்பதுதான் அதனுடைய இது. அப்ப அந்த 3 எழுத்தா இருந்ததை 5 எழுத்தா சொல்றாரு. அவர் சொன்னார் 5 பூதங்கள் எல்லாம் இதுல தான் சொல்லப்படுகிறது. எல்லாம் இதுல இருந்து நாதத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த 5ஆ பிரிக்கின்ற பொழுது ந ம சி ப ய 5 எழுத்துக்கள். நம என்று சொல்லுவது சமஸ்கிருதத்துல வணக்கம் அப்படின்னு. சரவண பவாய நம, சரவண பவாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். நமோ நம, நாதவிந்து கலாதி நமோ நம. ஆக நமம், அப்புறம் அதே வந்து நமோ, நமோஸ்து, அப்புறம் நமாமி. இப்படி பல வடிவத்தில் அந்த சொல்ல வடமொழியில கையாளுவோம். ஆனா மூல சொல்லு தமிழ். தமிழில் நமழுதல் என்று சொன்னால் பணிதல், வணங்குதல் அர்த்தம். நம சிவாய் என்பதனுடைய ஒரு லிட்ரல் மீனிங் சொல்றோம்ல, ஒரு நேரடி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு வணக்கம். நம வணக்கம் சிவபெருமானே அப்படின்னு சொல்றது. அதான் போற்றியோ நம சிவாய. மாணிக்கவாசர் சொல்றாரு. அங்க அந்த ஓ வருது, இந்த நமோன்னு வந்துச்சுல, நமன்றது நமோன்னு வந்துச்சுல, அதே ஓகாரம் தான், அது தமிழ் தான். அப்போ போற்றியோ நம சிவாய அப்படின்னு வருது. இந்த அடிப்படையில இந்த 5 எழுத்து இருக்கிற பொழுது 3 நிலை சொல்லுவாங்க. அது ஏன்னா நம்ம பார்க்கிற பொருள்ல 3 நிலையில இருக்கு. ஒண்ணு கண்ணுக்கு நல்லா தெரியும், அது பருமை நிலை, பருப்பொருள் சொல்றது. ரெண்டாவது கண்ணுக்கு அவளை பார்த்து அறிய முடியாது, ரொம்ப நுணுக்கமா ரொம்ப சின்னதா இருக்கும், அதை நுண்பொருள் என்று சொல்வார்கள். அதை சூக்குமம் என்று சொல்வார்கள். முதல் இதை பருப்பொருள் வந்து தூளம், அது வடமொழியில ஒரு இசை போட்டு ஸ்தூலம்னு அவன் சமஸ்கிருதம் மாத்திருப்பான். அவ்வளவுதான். இசு போட்டா சமஸ்கிருதம், இசு இல்லைன்னா தமிழ். தூளம். சூக்குமம், சுக்கு சுக்குலா உடஞ்சு போச்சு, சுக்குன்னா சின்னது. அந்த அடிப்படையில் ரொம்ப சிறிய தன்மையில் இருக்கிற ஒன்று தான் வந்து சூக்குமம் என்று அந்த சொல்லு அமைஞ்சிருக்கு. அது சூஷ்மம் என்று சன்ஸ்கிரிட்ல எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா நீங்க படிக்கும் போது நம்முடைய நூல்கள்ல, சித்தர் நூல்களோ மற்ற பக்தி நூல்களை, மெய்யியல் நூல்களை படிக்கும் பொழுது இந்த சொற்கள் 2 மாதிரி வடிவத்தில் இருக்கும். அடுத்தது வந்து அதிசூக்குமம் என்று சொல்றோம், மிகு நுண்மையான நிலையில் உள்ளது. இது 3ம் மனிதனால புரிந்து கொள்ளக்கூடிய, அவனுடைய 6 அறிவுல கொஞ்சம் அது விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 3 நிலையில கொண்டு வரும்போது இது இறங்கி வந்த நிலை, ஓங்கார நிலையில உள்ள நிலை அல்ல. நமக்கு விளங்கிய நிலையின் போது அது கொஞ்சம் நம்மளால, நம்முடைய புலன்களால அறியத்தக்க ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் அங்க பார்க்கணும். அப்ப இந்த இதிலேயே சொல்லும்போது 3 சொல்லுவோம். ஒண்ணு, இந்த 5 எழுத்த 5 பஞ்சம், 5 பேச்சுல 5ன்னு சொல்லுவோம். 5 எழுத்துன்னு வருதா இல்லையா திருமுறையில? 5 எழுத்துன்னு வருகிறது. ஆக 5ங்கிறது 5 நானது, 5 தான் பஞ்சம் நானது. அப்புறம் அவன் எழுத்துன்னு வச்சுக்கல, அதை அக்ஷரம்ன்றதை எடுத்து பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவான். பஞ்சாட்சர ஜபம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த பஞ்சாட்சரம் சொல்லுகிற பொழுது சமஸ்கிருதத்துல 5 எழுத்தையே சொல்லுகிறான். ஆனா இந்த எழுத்து எல்லாம் தமிழ் முன்னோர்கள்
குமரி நாட்டு காலத்துல இருந்து உருவாக்கிவிட்ட மூல அடிப்படை மந்திர அமைப்புகள். இவை போய் வட இந்தியாவிலிருந்து புதுசா 4 வேதம் உண்டாகி அப்புறம் வந்தது இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப தொன்மையானது. ஆக அது செய்தவர்கள் இதைத்தான் மாணிக்க வாசகர் வந்து மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளின்னு அவருடைய அகவல்ல சொல்லுவார். அப்ப இந்த மண்ணு மாமலை மகேந்திரம்ன்றது வந்து ஒண்ணு ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மகேந்திர மலைன்னு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி, அது தெற்கில இருந்த மலையினுடைய நினைவா இடப்பட்ட பெயர் தான். தெற்கில மகேந்திர மலை என்பது இன்றைக்குள்ள கேரளா, அதனுடைய மலை தொடர்கள் இருக்கு, கடல் உள்ள அப்படியே இறங்கி போகுது, இலங்கையிலிருந்து கீழே போகுது. அந்த மலைத்தொடர் தான் வந்து மாவேந்த மலைன்னு பழைய தமிழ்ல சொல்லப்பட்டது. அதைத்தான் அவர்கள் மகேந்திரம் என்று பின்னால மாற்றினார். ஆக மூலத்துல தமிழில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் எல்லாம் வந்து மாற்றி இருக்கிறார்கள் ஒரு அடிப்படை செய்தி சொல்லதான் இத்தனை விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படித்தான் இந்த மந்திர அமைப்பு என்பதையும் இது மூலமாக இருந்தவர்கள், இது உருவாக்கியவர்கள் தமிழனா இருந்தா தான் உருவாக்க முடியும் இல்லை. அவன் தமிழனா இருக்கும் போது கண்டு உணர்ந்து அவன் 4 பேருக்கு எல்லாருக்கும் நலம் உண்டாகணும்னு பொதுவிடத்தான் சொன்னான். இந்த மொழிக்கு இது சொந்தம், இந்த மொழிக்கு இது சொந்தம் இல்லை அப்படின்னா அந்த அருளாளர்கள் எதையும் சொல்லல, செய்யல. ஆனால் பின்னால வந்தவர்கள் அதை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், தமதுடைய உடைமையாக, தம்முடைய உரிமையாக, பிறப்பு உரிமையா, மற்றவர்களுக்கு உரிமை இல்லை என்பது போல ஒரு தோற்றத்தை மிக பிற்காலத்துல தான் உண்டாக்கி கொண்டார். வேதத்துல என்ன மிச்சமா இருக்குன்னா ஸ்ரீருத்திரம் தான் மிச்சம். ஸ்ரீருத்திரம், ருத்திரம் என்ற உருத்திரன் என்று தமிழ்ல சொல்லுகிறது. அந்த உருத்திரன் ஊனா போயிடுச்சுன்னா உருவம் எப்படி ரூபம்னாச்சோ அந்த மாதிரி உருத்திரன் என்கிறது தான் வந்து ருத்ரன், ருத்ர என்று ஆகிவிட்டது. அப்ப இப்படி ஒரு நெறி, ஒரு மூல அமைப்பு பிற்காலத்துல மறு உருவாக்கம் செய்யப்படுகிறது. மறு ரீபிராண்டிங்ற மாதிரியோ அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி என்னமோ மாதிரி ஒண்ணு செய்த அவங்க சூழ்நிலைக்கு வச்சுக்கொண்டு இது எங்களோட. தமிழர்கள் அப்படி சொல்லவே கிடையாது. என்ன சொன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியணும், நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். எங்க ஆடுவான்? அம்பலத்தில் ஆடுவான். அம்பலம் எங்க இருக்குது? வெட்டவெளி, அதான் சிதம்பரம். சிதம்பரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல, அது அந்த சிதம்பரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிதம்பரம் உருவாக்க காட்டப்பட்டது. அங்க வழிபாட்டு முறைகள் உருவாக்கி தரப்பட்டன. அங்க போனவன் இதை கத்துக்கிறதுக்கு தான் போனோம். அது பெரிய ஆன்ம நிலையம். அப்படி ஒரு வேலை செய்ய வேண்டிய தீட்சிதர்கள் வந்து அதை விட்டுட்டு அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க. எல்லாம் நிலை கெட்டு ஒரு பக்கம் போனிச்சது. அப்ப இந்த மூலமாக வருகின்ற பொழுது சித்து அம்பரம், சித்து அறிவு, அறிவு பெருவெளி, அறிவு பெருவெளியாக, அறிவுக்கு அறிவாக, அனைத்து அறிவினுடைய ஆதாரமாக நிற்கின்ற அந்த பேரறிவு பொருளா இருக்கிற இறைவனை, பரம்பொருளை அவருக்கு குறிப்பிட்டார். மரபு சமயம் பிறகு வந்து இறைவனை ஒரு நிலையில வணங்குகிற பரம்பொருள் நிலை. அப்ப இந்த பரம்பொருள் நிலையில சொல்லுகிற போதுதான் இந்த ஓங்காரம், இந்த நமசிவாயம் இதெல்லாம் வருகிறது. இதை நீங்க முதல்ல சரியா எடுத்துக்கணும். சைவ சமயத்துக்கு மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னா, சைவ சமயத்துக்குன்னு சொன்னது பின்னால சைவ சமயம் பேர் கொடுத்தா. முதல்ல அதுக்கு சைவ சமயம் பேர் இல்லை. எப்படி தமிழ் மொழிக்கு முதல்ல தமிழ் என்று பெயர் இல்லை, மொழி என்று மட்டும் பேர் இருந்ததோ அது போலத்தான் இந்த ஆன்ம நெறிக்கும் ஒரு தனி பெயரு கடவுள் நெறி, குரு நெறி, அருள் நெறி, திருநெறி, ஒளி நெறி என்று சொன்னார்கள். திருநெறிய தமிழ் என்று பின்னால சம்பந்தரம் வந்து சொல்றார். அவர் பாட்டின பதிக பெருவழி என்று பின்னால கொண்டு வந்தார். எப்போ பல வேறுபட்ட கருத்து முறைகள், மத முறைகள் உருவாகிவிட்ட நிலையில உன்னுடைய கருத்து என்னன்னு போது அந்த கருத்துக்கு இப்ப நான் புதுசா பேர் வைக்கிறேன். ஏற்கனவே ஆதி முதல் இருந்த பேர் அல்ல. அப்போ அது மட்டும்தான் இருந்ததுனால, வேற பேரு எதுவும் இல்லாததுனால, இது மட்டும்தான் சமயமா இருந்ததுனால அந்த பரம்பொருள் நிலையில எல்லாரும் அதை பொதுவிலேயே குறிப்பிட்டு வந்தார்கள். அந்த பொதுமையைத்தான் நான் உங்களிடத்துல வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த பொதுமையை கொண்டுதான் இந்த ஓங்கார கருத்தியல் என்பதை சைவத்தில பார்க்கலாம், வைணவத்தில பார்க்கலாம், சாக்தத்தில பார்க்கலாம். எந்த சாமி, எந்த தெய்வம் நீங்க உருவத்தை கொண்டு வந்தாலும் முன்னுக்கே போடுவான். அதுக்கு அர்ச்சனை பண்ணுவான், முன்னுக்கு ஓம்னு போட்டுதான் ஆரம்பிப்பான். ஓம்னு போட்டுதான் அர்ச்சனை செய்வான். அப்ப அந்த அந்த என்னன்னா அவன் மீண்டும் வந்து கடைசியில எல்லா சாமியும் எங்க போவோம், அந்த உருவத்தையும் விட்டுட்டு எங்க போகணும், அது ஓங்கார தத்துவத்துல போய் அந்த இது முடியும். அப்ப அந்த இடத்துல உருவ நிலை அதோட பயன் அங்கோட நின்று விட்டது. இப்ப நம்ம எங்க போயிட்டோம், உருவத்தையும் கடந்து மூலமான அந்த நாத நிலையில நம்ம போகின்றோம். அதனால தான் வள்ளலார் பாட்டு வந்தது. நாதர் முடிமேல் இருக்கும் நல்ல பாம்பைன்னு பாட்டு இருந்த திரைப்படத்துல, நாதர் முடிமேல் இல்ல, நாத முடிமேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, வள்ளலார் பாட்டு.
நாதம் என்கிறது 36 தத்துவங்களாக இந்த ஆன்ம படிநிலையில இந்த 6ஆம் அறிவில இருந்து 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு உயர்கின்ற அந்த நிலையிலே போகிற பொழுது நாதம் என்பதாக வருகின்ற 36வது மேல் உயர்நிலை. அது இன்னும் நாம இந்த உடம்போடு மற்றுள்ள இயற்கை மாயை கூறுகளோடு சேர்ந்திருக்கோம். ஆனா அது தூய நிலையில உள்ள மாயை, அத அழுக்கு பிடிச்ச மாயை இல்லை, அசுத்தமான மாயை இல்லை. அதான் சொல்லுவாங்க. அதை இந்த நிலையில பேசுகிற பொழுது வடமொழி கலப்பு நேரம் வந்துட்டதுனால அசுத்த மாயை சுத்த மாயை என்று சொல்றாங்க. அப்போ சுத்தம் என்கிற வருகிற பொழுது மிக தூய்மையான செயல்களுக்கு, மிக தூய்மையான நிலைகளுக்கு உள்ளது. அந்த நிலையில உள்ளவர்களுக்கான உலகங்கள், அவர்கள் வாழ்கின்ற இடங்கள் இந்த அண்ட பெருவெளியில வேற. அவங்கள தான் நம்ம ஏற்கனவே 3 விதமான உயிர்களாக சொல்லி இருந்தோம். 3 நிலையில உயிர்கள் இருக்கின்றன. ஒண்ணுமே எதுவுமே இல்லாம எல்லாமே கலந்ததா கிடக்கிறது. அதான் சகல நிலை. அவங்கள சகலர் என்று அடையாளப்படுத்துவார். இந்த கலர் 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 வருதான் இந்த கலை. சொன்ன கலை என்பது ஒளி, கலை என்பது காற்று. அப்போ இந்த ஒளி நிலையில அப்படி வருகிற பொழுது இது 3ஆம் நிலை, சாதாரண நிலை. இப்ப நம்ம எல்லாம் அங்கதான் இருக்கிறோம். சிலர் ஒரு கால் எனக்கு தெரியாது 2ஆம் நிலைக்கு நீங்கள் உங்களுடைய இதில் நீங்க போய் கொண்டிருக்கலாம். அது இறைவன் திருவருள், அவன் சித்தம், அவன் அருளால் அவன் தான் வணங்கின்றது தான் உண்மை. நம்ம ஒண்ணு நேரம் எவனும் போயிட்டு இல்ல நான் செஞ்சுட்டேன் நீ கொடுத்தா அவனு போயிட்டு கட்டளை போட முடியாது. வந்துட்டேன்னு கடவுளே உனக்கு என்ன வேண்டும், என் கைகளை வெட்டுகிறேன், இதோ என் கழுத்தையே உனக்கு வெட்டி நான் கொடுக்கின்றேன், இன்னும் என்ன வேணும் காளி வா அப்படின்னு படத்துல பேசுவான். இது பக்தி எல்லாம் ஆன்மீகமும் இல்லை. இது சுத்தமா கொடுக்கல் வாங்க. நான் இதை கொடுக்கிறேன், இதை செய்யறேன் உனக்காக. இவ்வளவெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டேன், தவம் இருந்தேன், கெட்டதுக்கு போகல, கெட்டது செய்யல, இந்த ஒரு மைதுனம்ன்ற உடல் நிலை உறவுகள்ல நான் போகல, உணவுல கூட இவ்வளவு கட்டுப்பாடு, இப்படியெல்லாம் இருந்த உனக்காக. அப்ப இவ்வளவு நாள் இருந்த பிறகு இதுக்கு என்ன பலன், ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நீ இப்ப காட்சி கொடுக்கல, உன் முன்னாலே நான் கழுத்தை எடுத்துட்டு செத்து போயிடுவேன். இதெல்லாம் இந்த மிரட்டல் வேலை, இதெல்லாம் ஆன்மீகத்துல கிடைக்கும். அங்க அமைதி உண்டு. அப்ப இந்த அமைதி நிலையில வருகிற பொழுது பண்பு உண்டு. அந்த பண்பு தன்மையில வருவதனால தான் அடக்கம் அமரருள் உயிக்கும் என்று திருவள்ளுவர் சொன்னார். இந்த நிலையில மேல போகிறது தான் அதான் அமர நிலை. அமரர்னா இந்திரன் சந்திரன் அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் அமரர் இல்லை. அவங்களாம் என்ன படிச்சுட்டு இருக்காங்க, சோமபானம் குடிச்சுட்டு வரும்போது கமான் அப்படின்னு நம்மளையும் கூப்பிடுவான். அப்படின்னு சியாஸ்க்கு முதல்ல அதான் கொடுத்து இடிச்சு எங்க கூப்பிடுறான், இந்திரலோகத்துக்குள்ள கூப்பிடுறான். சொல்லுவாங்க நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிட்டோம், இந்த புண்ணியங்கள்லாம் அனுபவிக்கணுமே. அப்போ மனித நிலையில இருந்து மாறி தேவர் நிலையில பிறந்து தேவ உலகங்களிலே போகின்ற பொழுது அதுக்கெல்லாம் மூலவனா அந்த அந்த ஏகபோகமா அதெல்லாம் அனுபவிக்கிற நிலைக்கு தலைவர், அதனுடைய தலைவர், அந்த உலகங்களின் தலைவர் இந்திரன். அப்ப அந்த இந்திரனுக்கு போகும்போது பாண்டு கம்பளம் என்ற வெள்ளை நிறத்து கம்பளத்தை விரித்து வரவேற்பார்கள். வா அப்படின்னு. சொர்க்கத்துக்கு தான் போறது. சொர்க்கம் நரகம்ன்றது இந்த பாவம் அறம் பாவம் என்ன அருங்கயிறுனாரு, அந்த அறம் பாவங்களின் பயன்களை அனுபவிச்சுட்டு இப்ப முடிஞ்சு போச்சு. மகாபாரதத்துல சொல்லும் என்னன்னு, இந்த பலன்லாம் முடிஞ்சு போயிட்டவன என்ன தன் தலைக்கீழும் அங்கேயே இருந்து தள்ளி விடுவோம், தள்ளி விட்டவன மறுபடியும் உலகத்துல நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுலயும் பல இட்டுக்கட்டுற பல செய்திகள் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை ஒன்னும் அடைய முடியாது. மகாபாரதத்துல வரக்கூடிய 5 கதை தலைவர்கள் நாயகர்கள் ஒருத்தர் கூட இறைவனடி சேரல, சொர்க்கம் தான் போனாங்க. அதுலயும் எல்லாரும் போக முடியல. போற வழியில அங்கங்க ஒருத்தனா எல்லாம் கடைசி தர்மர் தான் போனார். மற்றவங்க எல்லாம் அவ்வளவு பண்ணாங்க. கீதையை உபதேசம் நேரடியாக கண்ணனிடத்துல கேட்ட பின்னரும் கூட அர்ஜுனனால் அங்கு அந்த சொர்க்கம் என்ற துறக்கம் என்ற அந்த இன்ப உலகத்துக்கு போக முடியவில்லை. மகாபாரதம் சொல்லு, நான் சொல்லுங்க. விஸ்வரூப தரிசனம் என்று பல எல்லா சாமியோட முகத்தையும் எடுத்து அப்படியே ஒரு இதை சேர்த்து, இதான் எல்லாருமே நான் தான், எல்லாரும் எனக்குள்ளதான், ஆல் அண்டர் மீ, அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு காட்டுற மாதிரி இன்னைக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறான். அவர் தான் கடவுள், மற்றெல்லாம் கடவுள் இல்லை அப்படி. நீ கும்பிடுற சாமியெல்லாம் இங்க இருக்கு பாரு அப்படின்னு அது ஒரு நிலையில பற்று வைத்துக் கொண்டவர். அவர் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். அது அனுபவமா என்ற அனுபவம் இல்லை. அது ஒரு விதமான தன்னுடைய கொள்கையை மிகைப்படுத்தி அதை உயர்த்தி காட்டுவதற்கு அவங்க கையாளுகிற ஒரு உத்தி முறையை தவிர அது உண்மையாக. ஆக இந்த உண்மை என்பது முற்றிலும் தன்னிடத்துல இந்த உடம்புக்குள்ளே அது அறிய வேண்டியதா இருப்பதனால இந்த ஒளியை கூட நமக்கு உள்ளேயே தான் கேட்கிறது. அதை சொன்ன போன முறையில் அகத்து எழு வழி இசை என்று சொல்லி இருக்கிறார்கள். தொல்காப்பியத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வருகின்ற பொழுது ஓரெழுத்து அது 3 கூறுகள், 3 எழுத்து, 3 எழுத்து 5 எழுத்தாகிறது. அந்த 5 எழுத்துன்னு வருகிற பொழுது அது பருமை நிலையில வருகின்ற பொழுது அதை தூள 5 எழுத்து
அடுத்து நுண்மை நடுவர் நுண்மை 5 எழுத்து, அடுத்தது அதிநுண்மை அல்லது மிகு நுண்மை 5 எழுத்து என்று அதுக்கு பெயர். அப்படி வருகின்ற பொழுது இந்த 5 இருக்காது, மாறும். இப்ப நம சிவயன்றது சிவய நமன்னு திரும்பும். இந்த மா மாயை என்று சொல்லுவார்கள். நம்ம கொண்டு வாழ் அதை பத்தி ஓரளவுக்கு இருக்குன்னா நான் அதை அதிகம் விவரிக்கல, பேசியிருக்கிறோம். நிலையற்றதா மாறிக்கிட்டே இருக்கிற தன்மைகள். அப்ப அது மாயை. சி தான் அந்த இறை. வா என்பது இறையின் அருள். இறைவன் வேற, இறைவன் அருள் வேற இல்லை. அதை புரியறதுக்கு தான் சக்தி தத்துவம்னு கொண்டு வந்தான். திருமூலர் அருளந்தி சிவம் அவர்கள் எழுதி இருக்கிற அந்த சிவஞான சித்தாரில் பார்த்தா அருள் அது சக்தி ஆகும் அப்படின்னு. எது சக்தின்னு சொல்லப்படுறதுன்னா எது அருளோ அதுதான் சக்தி. அப்ப நம்ம ஓம் சக்தி ஓம் சக்தின்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நேரம் அங்க போக முடியாது. நீங்க சொல்லலாம், தப்பு இல்லை, சொல்லலாம். ஒரு வழிபாட்டுக்கு சொல்லி மனசை ஒருமிக்கிறதுக்கு ஒரு கருவியாக கொள்ளலாம். ஆனா அதான் முடிவுன்னு நினைச்சிட்டு தப்பா போயிடும். அவர் சொல்றாரு தெளிவா, அருள் அது சக்தியா. அது எங்க இருக்கு அந்த அருள்? எது பரம்பொருளோ, எது மூல பொருளோ, எது ஆதியோ, எது ஆதி பகவனோ அதனுடைய நிலையிலே அந்த கருணை ஒன்று அதோட இயல்பாக இருக்கு. அந்த கருணை தான் அருள். அருள்ல கருணை, இரக்கம். அப்போ அவன் அதனால தான் அவன் எல்லாம் 5 தொழில ஏற்றுக்கிறான். இறைவன் சொல்லுகிற பொழுது எவங்கிட்டையும் உத்தரவு கேட்கறது இல்ல, எவங்கிட்டையும் காசு வாங்குறதும் இல்ல, எந்த கூலியும் எண்ணிக்கை வாங்கி அவன் பொழைச்சதும் கிடையாது. எவன் ஏசுவான் எவன் வாழ்த்துவான் இல்ல, வாழ்த்துனவனையும் வாழ வைப்பான், ஏசினவனையும் வாழ வைக்கிறான். அவன் அறிவில பின்னால ஆமா நான் தான் அந்த காலத்துல உணரல, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு துன்பத்தினுடைய ஒரு நெருக்கடியில கடவுளே திட்டப்பா, ரொம்ப கடவுளே நீ இவ்வளவுதான் கவனிக்கிறியப்பா, இவ்வளவு கருணை பண்றியப்பான்னு சொல்லி அப்புறம் பேசுவான். அவனை அந்த வாய் தான் பேசும். ஆக மனிதனுடைய நிலை என்பது நிலை பெறுவதற்கு முன்னாலே இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 5 எழுத்துன்னு வருகிற பொழுது அந்த நிலைகள் அங்க வருகிறது. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடங்களும் மாறுது. சிவய நமன், சிவ 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 என்கிற தீவினையாகும். அது தீவினை உள்ளவன் அவனுக்கு இந்த அறிவு இந்த நாட்டம் அவனுக்கு உண்டாக. அப்ப சிவம்னு என்ன அப்படின்னா அது எங்கும் எல்லாமாக இருக்கிறது, எல்லா பொருளோடும் பொருந்தியது. சிவனுதல் என்கிறது தொல்காப்பிய விளக்கம். இன்னைக்கு உள்ள பல மத அறிஞர்கள் தமிழ்ல இதை ஒழுங்கா படிக்காம அதுக்கு சன்ஸ்கிரிட் மங்களத்தை செய்பவன், மங்களமானவன் என்று மட்டும்தான் சொல்லுவாங்க. அது சுபன்றதுதான் ஸ்வ அப்படின்னு சமஸ்கிருதத்துல வரும். ஸ்வ அப்படின்னு அது அடைமொழி, அட்ஜெக்டிவ், அடைமொழி. அப்படி அப்ப அந்த சுவன்னு தான் சொல்றாங்க. சிவம் என்கிற மெய்ப்பொருளாக அதுக்கு அடையாளமிட்ட நிலை என்பது தமிழ் மரபு நூல்ல இருக்கு அந்த பேர். வடமொழியில இருக்கிற ஸ்வ அப்படிங்கிறது சுப அப்படிங்கிற பொருளை தான் பயன்பட்டு இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டும். மங்களம் மட்டும் இல்ல, எல்லா குணங்களையும் நம்ம அதுக்கு உரைக்கலாம். எல்லா குணங்களையும், எல்லா தூய தன்மையிலும் நாம விரும்பித்தான் அதை சொல்றோம். ஆனா அறிஞர்கள் அதை 8 ஆக்கி சொல்லி என் குணம் என்று சொல்றோம். அந்த 8 குணம் வருகின்ற பொழுது இறைநிலை, பரம்பொருள் நிலை, உயிரின் நிலைன்னு 2 நிலை இருக்கு. ரெண்டும் நேர் முரண நினைக்கும். இறை வரம்பில் அறிவுடைமை என்று சொல்லுவார்கள். ஆனா இங்க என்ன வரும்? வரம்புடைய அறிவுடை. இது பேரறிவு, இது சிற்றறிவு. வள்ளலார் போடுவார், இவன் ரொம்ப கடினமான மனநிலை, அதாவது இரக்கம் இல்லாத, ஈரப்பசை இல்லாத மனசு. அப்படி உள்ளவன் என்ன சொல்றாங்க வடமொழியில? காடின்யன். காடின்யன் அப்படின்னா கடுமையாளன் அப்படின்னு அர்த்தம். கடுமையான, ரொம்ப கடுபெடுத்தது. அந்த மாதிரி அவங்ககிட்ட இரக்கங்கள் அந்த நல்ல இதெல்லாம் வராது. அப்போ உயிருக்கு 8 குணங்கள், சிவமாகிய பரம்பொருளுக்கு 8 குணங்கள், ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரணி நிற்கும். அப்ப இதுல 8 குணங்களை உடைய உயிர் தத்தளித்து கிடக்கிறது. அப்ப அந்த தத்தளித்து இருக்கிற நிலையிலிருந்து தனக்கு விடுதலை வேண்டும் என்று அது முடிவெடுக்கிற பொழுதுதான் அதுக்கு தன்னை விட அந்த நிலை யார் கொண்டு போகணும்னு பார்த்தா இருக்கிற எல்லாருமே ஏமாறி தானே இல்லைங்களா? என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டன்னு பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல ஆசிரியர்கள் காதை பிடிச்சி ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரிதான் நம்ம ஒருத்தர் என்னதான் நீங்க சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு சில கட்டங்கள்ல போகிற பொழுது நண்பர்களாலும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் அம்மா அப்பாவாலையும் காப்பாற்ற முடியாது. பிறப்பே காண போயிடும். அடுத்து எங்கே போனார்கள், எங்கே இருக்கிறார்கள் தேடி கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மிக எல்லைப்பட்டதான ஒரு நிலையில, ஆனால் நம்ம ரொம்ப உரிமையோட, ரொம்ப வெறியோட, ரொம்ப ஒரு எல்லாம் உடையவர்களை போல அப்படின்னு. ஆனா அதுதான் இறைவனை சொன்ன, நான் இல்ல, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன் அடிமையே, உடையானே அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். தஞ்சை பெருவுடையார்னு வச்சா அவன் அதை மாத்தினா, அதுவும் அப்படிதான் பேரு, முருகதீஸ்வரர் மாத்திவிட்டான். அப்ப அங்க நாம தத்துவத்தை சொல்றோம், பெருவுடையார் என்று சொல்றோம்.
அவன் தத்துவம் இருக்கட்டும், அது என் மொழியில வரட்டும், அப்புறம் தான் சொல்லுவேன். பிருகதீஸ்வரர், பிருகு அப்படின்னா பெருசு, பெரியது. பிருகத் கதா அப்படின்னா பெருங்கதை அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரூ அப்படிங்கிறதுக்கு மூலம் வந்து பெரு என்ற தமிழ் சொல்லுதான். அப்ப இந்த மூலத்தை அவனால முழுதும் விட்டு விலகவும் முடியல. என்ன பரவாயில்ல, நான் கொஞ்சம் மாற்றம் பண்ணியாவது அது என்னுடையது நான் காட்டிக்கணும்னு அதுக்கு பட்டா போடுறதுல ஆசைப்பட்டவர்களுடைய ஒரு திருவிளையாடல் தான் இவ்வளவு நடந்திருக்கிறது. எனவே இந்த ஐந்தெழுத்து என்பது எந்த மொழிக்கும் சொந்தம் இல்லை, எந்த இனத்துக்கு தான் சொந்தம்னு சொல்றதுக்குள்ள ஓம் எப்படி பொதுவோ அது போல இந்த ஐந்தெழுத்தும் பொதுவான கருத்துக்களை தான், உண்மைகளைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அவ இன்றைக்கு சைவ சமயம் என்ற பெயரால அதை பற்றிய உண்மைகளை எடுத்து சொல்பவர்கள் அதுல ஒரு நெறியை அவர்கள் வகுத்து கடைபிடித்து வருகிறார்கள். அதனால அதுக்கு பேர் இன்னைக்கு அது சிவசமயம், சிவநெறி என்று சொல்லப்படுகிறது. இது சைவ சமயத்துக்காரங்க மட்டும்தான் சொந்தம். எப்படி நாங்க வந்து இறைவனை வந்து ஒரு சில மதத்தார் சொல்றாங்கல்ல, இந்த பேர்ல குறிப்பிடக்கூடாது, நாங்க தான் சொல்லணும், நீங்களாம் சொல்லக்கூடாது அப்படின்னு பண்ண, அப்படி மாதிரியான ஒரு கட்டுப்பாடு தமிழர்கள் இடத்துல கிடையாது. சைவத்திலும் அது கிடையாது. நீ எப்படி சொல்லலாம்? இதை நம்ம தமிழ வாயில வந்து கொடுத்த உடனே, ஏன்னா அவன் புத்தி அப்படி, அவன் நிலை அப்படி, அவன் மிக இழிந்த 5 அறிவிலையும் அது 3ஆ இருக்குமோ 2ஆ இருக்குமோ தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் கூட நகைச்சுவை சொல்றாங்க, கேட்டிருப்பீங்க. இந்த அவைக்கு அது ஆகாது. நான் சொல்றேன், எங்களை நகைச்சுவை பண்ணணும்னு அறிவு கெட்டவர்களாக, பண்பு கெட்டவர்களாக நம்ம மக்களே இருக்கிறாங்க. இது மற்ற மதத்தவர்கள் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. ஆனா நம்ம எதனால செய்வான். பிடிக்கலையா, எதிர்மாறு கருத்து உள்ளவரா, அவரும் சேர்ந்து வடைப்பாரு. சீனை சரியா சொல்ல மாட்டாயா, வராதியா அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியும். அதுக்கு மேல விவரிக்கலாம் தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஒரு இழிந்த தன்மை பாருங்க. எவ்வளவு உண்மையான ஒரு பொருளை, அதான் சொல்றேன், நாய்கிட்ட போய் தேங்காயை கொடுத்தோம்னா அதை உரிச்சு சாப்பிட்டு உடைச்சு உள்ள பருப்படி சாப்பிட அதுக்கு வகை அறியாது. கூர்மையான பற்கள் தான். ஆனா என்ன பண்ணும், அது அப்படியே உரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மட்டையெல்லாம் உரிச்சிருது, அதை உடைக்க தெரியாது. அது அப்படி கடிக்கும், அப்படி கடிக்கும், தூக்கி போடுமான்னு தெரியல, எப்ப உடைமான்னு தெரியாது. அது போன்ற நிலையில் தான் தகுதியற்றவர்கள் இடத்திலே இது போன்ற உண்மைகள் சென்ற பொழுது அவன் நிலையில இதை பற்றி தப்பான விளக்கம், இதை பற்றி தவறான செய்திகளை எல்லாம் எழுதிவிட்டார். திருநீர் நீங்களும் பூசலாம், நானும் பூசலாம், அது வெளியில் உள்ள ஒரு பொருள். ஆனா திருநீரின் தத்துவத்தில் உண்மையில என்ன, இந்த ஒளின்னு சொன்ன மாசற்ற நிலை அடைகிற பொழுது நம்முடைய மாணிக்கவாசகர் அதை சொல்றார், ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்றார், பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையினேன்னு சொல்றார். பொழுதுனை என்ன பொழுது, விடிகிற பொழுதும் இருட்டுற பொழுதுமா? பொழுது என்பது அங்க ஒளியை குறிக்கிறது, அந்த ஒளிகளையே குறிக்கிறது. அந்த ஒளிதான் திருநீர். நீற்று கவசம் புகுமின்கள் சொல்லுவார். இது அவருடைய அனுபவம். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் எவ்வளவு உண்மையா உணர்ந்து கடைபிடித்த அதை இவன் என்ன நினைச்சுக்கிறான், ரொம்ப சாதாரணமா எடுத்து அப்படி எடுத்து தலையில போடு, கொஞ்சம் வாயில போடு, போ, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் திருநீர். ஆனா அவர்கள் ஏன் இந்த வழிபாடு செய்தவன் இதை எடுத்து அணிய வேண்டும் என்று ஏன் வகுத்தார்கள் என்றால், அதுதான் ஒரு ஒழுங்குன்னு சொன்னேன், ஒரு வழிமுறை. அதை கடைபிடித்து இந்த நிலைக்கு உயரலாம் என்பது வகுக்கப்பட்ட ஒரு நெறி. அதை தான் பின்னால வந்தவர்கள் இன்னும் விரிவாக்கி சொன்னார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான். எப்ப இதெல்லாம் எதை கொண்டு வகுத்தார்கள்? இந்த உண்மைகளை கண்டுதான். இந்த உண்மைகள் எல்லாம் எப்படி தொகுத்தார்கள்? அடிப்படையில் 36 கூறுகளாக பார்த்தார்கள். 36 கூறுகள்ல இறைவனுடைய அருள் நிலையோட கலந்த நிலை, இறைவனுடைய அருள் நிலையில வந்து முழுதுமாக கலப்பு இருக்காது, இவனுக்கு உரிமை கொடுத்த நிலையும் இருக்கிறது. மேல் 7 நிலை இருக்கிறது. அந்த மேல் 7 நிலை இருக்கின்ற பொழுது அங்க இறைவனுடைய அருள் கலப்போடு இருக்கும். இப்ப இதை வந்து நான் இன்னொரு வகுப்பு வருகிற போது 36 தத்துவம் மட்டுமே நம்ம கலந்து பேசுவோம். அதை பற்றி பெரியவர்கள் உரைத்திருக்கிறார். எனவே சிவபாக்கியர் சொல்றாரு, இந்த 5 எழுத்தை 5 எழுத்தும் 3 எழுத்தும் என்று உரைக்கும் அன்பர்கள், உரைக்கிறீர்கள், உரைக்கிறீர்கள், உரைக்கும் அன்பர்கள் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அல்ல காணும் அப்பொருள். அது 5 எழுத்துன்னு சொல்லி அந்த இடத்துல அடக்க முடியாது, நீ தான் அடையாளம் போட்ட. ஆனா நீ போட்ட அடையாளத்துல அது அடங்கிருச்சுன்னு நினைச்சுன்னா தப்பு, அடங்காது அப்படின்ற. அது அப்படி அல்ல, 3 அல்ல, 5 அல்ல. எப்போ